இருக்குது. என்ன நம்பி வந்த மக்கள் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறீங்க. அது மாதிரி இனிமேல் வந்து மிக என்னைக்குமே ஒரு தொழில் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றப்ப யாரு வந்து உள்ள வந்து நம்முடைய முழு கவனத்தை செலுத்தி ஒரு 90 நாள் ஒர்க் பண்ணோம்னாவே 90 நாள் முடிஞ்சு நம்முடைய லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு 6 மாச காலத்துல நம்முடைய லைஃபே மாறிடும், நம்முடைய இன்கம் மாறிடும். அதனால என்னன்னா இந்த இன்னைக்கு வந்திருக்கிற அனைத்து லீடர்ஸ்களும் புதுசா வந்திருக்கிற உறுப்பினர்களும் நம்முடைய டீம் லீடர் மிஸ்டர் மணிகண்டன் அவர்கள் வந்து நம்முடைய கம்பெனியோட பிளான வந்து சொல்ல போறாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை முழு கவனமா எடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல ஜெயிக்கலாம். ஒரு வெற்றியாளர் தான் இன்னைக்கு வந்து பிளான் எடுக்கிறாரு. அந்த வெற்றியாளர் என்ன சொல்றாரோ அதை நாம கடைபிடிக்கணும். அவர் ஜெயிச்சதை நம்மளும் ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பிடிஎம் நிறுவனம் கொடுத்திருக்கு. நம்முடைய மிஸ்டர் மணிகன் சார் வந்து நம்முடைய இ-காமர்ஸ் சைட் வந்து சொல்றாரு. அது மிக கவனமா கேளுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த பிடிஎம் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் மணிகன் சார், மணிகன் சார். ஓகே சார், கேக்குதா சார்? கேக்குது. ஓகே, தேங்க்யூ சார். கேக்குது சார். ஓகே சார், தேங்க்யூ. பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் அந்த வியூ ஆகுதுங்களா? கேக்குது சார். ஒரு மியூட் போட்டுருங்க சார். சொன்னாங்க சார். சார் பிபிடி வியூ ஆகுதுங்களா? யாராவது மைக் ஓபன் பண்ண முடிஞ்சதுன்னா அப்படி ஓபன் பண்ணி சொல்லுங்க சார். வருது சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, அனைத்து பிடிஎம் நண்பர்களுக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். என் பேர் மணிகண்டன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டெலிகிராம் மீட்டிங்கை இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிற அனைவரையும் இந்த நேரத்தில் வந்து வருக நான் அன்போடு நான் வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் ஷெட்யூல் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இதுல என்னதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், இந்த பிளானோட அப்டேஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னுடைய நண்பருக்கு இந்த நேரத்தை ஒரு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில ஒரு பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பிடிஎம் நிறுவனத்தினுடைய எம்டி மிஸ்டர் தீபக் சாருக்கு வந்து இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா உண்மையிலுமே நான் நிறைய நேரத்துல வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, என்ன புண்ணியம் நம்ம செஞ்சோமே தெரியல, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிறுவனம், நல்ல ஒரு எம்டிக்கு கீழே நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு வாய்ப்புகளை வந்து உள்ள வந்து நம்ம மேலும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலுமே இந்த நேரத்துல கடவுளுக்கு இந்த நேரத்துல வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்காக. ஓகே, பிடிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இன்னைக்கு நிறுவனம் பிடிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுனா பிளானிட்டரி மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இன்னைக்கு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த மே 25ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. 3வது வருஷம் வந்து அடி எடுத்து வைக்க போகுது. ஸோ இந்த கடந்த 2 வருஷத்துல வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு விஷயங்களை வந்து பண்ணி மக்களுக்கு வந்து ஓரளவு பொருளாதார மாற்றத்தை கொடுத்து யாரையும் நீங்க வந்து விடாம மிகப்பெரிய லெவல்ல பினான்சியல் ஃப்ரீடம் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனி வந்து பாடுபட்டு இருக்காங்க. ஸோ அதோட அப்டேஷனா வந்து இன்னைக்கு வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்குள்ள வந்து கம்பெனி இப்போ வந்து ஒரு 2 மாசமா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகமே வந்து இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் நம்ம வருது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு மளிகை கடைக்கோ இல்ல வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப்புக்கோ ஏதோ ஒரு கடைக்கு வந்து நேர்ல நம்ம போய் வாங்கக்கூடிய காலங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து உட்காந்த இடத்துல இருந்து ஒரு ஆப் தட்டினாலே வந்து பார்த்தோம்னா நமக்கு வீடு தேடி பொருள் வரக்கூடிய காலங்கள் மாறிடுச்சு. உதாரணத்துக்கு பிளிப்கார்ட், அமேசான் இருக்குது, சொமேட்டோ, ஸ்விக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆப் வந்து பார்த்தோன்னா எல்லாமே இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ளதான் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அதே தான் இன்னைக்கு நம்மளுடைய பிடிஎம் நிறுவனம் வந்து பார்த்தோன்னா
இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா இருக்கக்கூடிய காமர்ஸ் வெப்சைட்டுக்குள்ள தான் வந்து போனா இன்னைக்கு நம்மளுடைய கம்பெனியும் நம்ம டிராவல் ஆகுது. ஸோ இந்த கம்பெனிலாம் வந்து போனா ஒரு 1.5 வருஷமா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு கிடைச்ச அனுபவம் நீங்க கம்பெனியில கொடுக்கக்கூடிய இந்த பிளான வந்து எப்படி நம்ம இந்த பிளான் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பொருளாதார மாற்றத்தை நம்ம மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அங்க அந்த தெரிவி பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து போனா இனிமேல் ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து போனா கண்டினியூவா வந்து போனா ப்ரோக்ராம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் நடக்குமா, நாளைக்கு விட்டு திங்கக்கிழமை வந்து போனா அந்த ப்ரோக்ராம் இதே டைம்ல வந்து போனா கண்டினியூ ஆகும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை விட்டு புதன்கிழமை இந்த மாதிரி ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து போனா கண்டினியூவா அந்த ப்ரோக்ராம் வந்து போனா கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து போனா இந்த பிடிஎம்ல இருக்கக்கூடிய இந்த பிளான் வந்து போனா முழுமையா நீங்க கத்துக்குங்க. கத்துக்காத விஷயத்த எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. பண்ணாத விஷயத்த எதுவுமே நீங்க மக்களுக்கு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம கத்துக்கிறத மட்டும்தான் நம்ம பண்ண முடியும், பண்ணனதை மட்டும்தான் மக்களுக்கு சொல்ல முடியும். இதை மட்டும்தான் சக்சஸ்ல வந்து போனா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, பிடிஎம் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து போனா ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து போனா ஒரு டெஸ்ட் மேக்கரா வந்து போனா உருவாகுது. அதாவது இன்னைக்கு எம்டி வந்து போனா அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாரு. என்ன அப்படின்னா பிடிஎம் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த நிறுவனம் அப்படிங்கிறது இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா போகும். இதுல இருந்து நமக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களும் இந்த பிடிஎம் நிறுவனத்துல உள்ள வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பொருளாதார மாற்றம் அடைவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம சொல்ல வராங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎம் நிறுவனம் அப்படிங்கிறோட மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிஎம் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து இந்த பிளான்ல நம்ம சக்சஸ் ஆகிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அதாவது ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கணும். இந்த பிடிஎம் நிறுவனத்தை வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படிச்சவங்க பண்ணலாம், படிக்காதவங்களும் பண்ணலாம், நாலேஜ் இருக்கிறவங்களும் பண்ணலாம், நாலேஜ் இல்லாதவங்களும் பண்ணலாம். அதே மாதிரி பேச்சு திறமை இருக்கிறவங்களும் பண்ணலாம், பேச்சு திறமை இல்லாதவங்களும் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எந்த இடத்துல வேணாலும், டவுன்லயும் பண்ணலாம், ஒரு குக்கிராமத்திலையும் நம்ம பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலும் இந்த பிடிஎம் நிறுவனத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு பொருளாதார மாற்றத்தை நாங்க வந்து அடைய முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த பிடிஎம் நிறுவனத்தோட மிஷன். ஸோ இன்னைக்கு பிடிஎம் நிறுவனம் என்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, பேனியன் ட்ரீ மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் பேனியன் ட்ரீ ஹோம் அப்ளையன்ஸ்ல வந்து பார்த்தா இன்னைக்கு கம்பெனி டிராவல் பண்றாங்க. பேனியன் ட்ரீ ரியல் எஸ்டேட்ல வந்து பார்த்தா நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பேனியன் ட்ரீ கிளப்ஸ் அண்ட் ரிசர்ச் இதுல வந்து பார்த்தா டிராவல் பண்றாங்க. பேனியன் ட்ரீ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தா கம்பெனி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிஎம் டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய நீங்க பிளே ஸ்டோர்ல போய் பாத்தீங்கன்னா பிடிஎம் டிவின்னு போட்டீங்கனாலே நீங்க வரும். ஸோ அதுல வந்து பார்த்தா நம்மளுடைய மீடியா சேனல் வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ அதே இல்லாம பிடிஎம் அஜித் மெமோரியல் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தா நம்ம வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல இது இல்லாத விஷயத்தையும் நிறைய நிறுவனம் இன்னைக்கு நம்மளுடைய நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. எப்படின்னா 8000 ரூபாய் பேக்கேஜஸ், அடுத்து 16,000, 32,000, 64,000, 1,28,000, 2,56,000, 5,12,000. சோ இதுல நம்ம எந்த மாதிரி ஒரு வருமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு 8,000 ரூபாய் ஒருத்தர் பேக்கேஜ் பர்ச்சேஸ் வேல்யூ எடுக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு மந்த்லி இன்சென்டிவ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 1,200 ரூபாய். எத்தனை மாசத்துக்கு அப்படின்னா 20 மாசத்துக்கு கிடைக்கும். மொத்தமா அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்சென்டிவ் எவ்வளவு அப்படின்னா 24,000 ரூபாய். ஆனா அவர் பர்ச்சேஸ் வேல்யூல எவ்வளவு இருக்கும் 8,000 ரூபாய். ஆனா அவருக்கு கிடைக்கக்கூடியது 24,000 ரூபாய். இதே 16,000 பேக்கேஜஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 2,400 ரூபாய் கிடைக்கும். எத்தனை மாசத்துக்கு அப்படின்னா 20 மாசத்துக்கு கிடைக்கும். மொத்தமா அவருக்கு வந்துட்டு 48,000 ரூபாய். அதே மாதிரி 32,000 எடுத்தாங்கன்னா மாசம் வந்துட்டு 4,800 ரூபாய் கிடைக்கும். 20 மாசத்துக்கு 96,000 ரூபாய் கிடைக்கும். 64,000 பேக்கேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா மாசம் வந்து 9,600 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். 20 மாசத்துக்கு மொத்தமா அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா 1,92,000 ரூபாய். இதே 1,20,000 பேக்கேஜஸ் அவர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மந்த்லி கிடைக்கக்கூடிய வருமானம் 19,600 ரூபாய். 20 மாசத்துக்கு 3,84,000 அவருக்கு கிடைக்கும். இதே 2,56,000 பேக்கேஜஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மாசம் கிடைக்கக்கூடிய வருமானம் 38,400 ரூபாய். 20 மாசம் 7,68,000 மொத்தமா அவருக்கு கிடைக்கும். இதே 5,12,000 பேக்கேஜஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 76,800 ரூபாய் கிடைக்கும். 20 மாசத்துக்கு 15,30,000 மொத்தமா அதுக்கு கிடைக்கும். சோ இதுல வந்து பாத்தோம்னா எந்த டேட்ல வந்து இந்த பேக்கேஜஸ் எடுக்கிறாரோ அடுத்த மாசம் அதே டேட்ல வந்து அவருடைய வேலட்ல வந்து உட்காந்துரும். சோ அவரு வந்து கேஒய்சி ப்ராப்பரா கொடுத்து அவர் வித்ட்ரால் கொடுத்தாரு அப்படின்னா அவருடைய இன்கம் வந்து 48 மணி நேரத்துல வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் அவர் இன்செர்ட் பண்றாரோ அதுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா?
சோ இதுல வந்துட்டு இதுதான் வருமானமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதோட இன்னும் அதிகபட்சமான வருமானங்கள் இதுல இருக்கதான் செய்யுது. சோ இந்த 8000 ரூபாய் போட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து 1200 ரூபாய் கிடைக்குது. எத்தனை மாசத்துக்கு? 20 மாசத்துக்கு கிடைக்குது. சோ இந்த 20 மாசம் வரையிலும் நான் வெயிட் பண்ணி தான் இந்த 24,000 பணத்தை நான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். இதுல வந்து இந்த 24,000 பணத்தை வந்துட்டு நீங்க குயிக்கா நீங்க எடுக்கணும் அப்படின்னா இதுல சில நம்ம ஒர்க் நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த அமௌண்ட்டை நம்ம குயிக்கா வேலட்ல இருந்து வித்ட்ரால் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 2000 பேக்கேஜஸ் இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஐடி லாகின் பண்ணனதே அவருடைய வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா 24,000 ரூபாய் இன்ஸ்டன்டா வேலட்ல ஆட் ஆயிடும். அவர் எதுவுமே பண்ணல. மாசம் மாசம் அவருடைய அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவர் 1ஆம் தேதி போறாரோ அடுத்த மாசம் 1ஆம் தேதி அவருடைய வேலட்ல வந்து 1,200 ரூபாய் இருக்கும். அவர் வித்ட்ரால் கொடுக்கணும். இது 5ஆம் தேதி அவருடைய 8000 பேக்கேஜ் எடுக்கிறாரு அப்படின்னா அடுத்த மாசம் அதே 5ஆம் தேதி வந்து அவருடைய வேலட்ல வந்து 1,200 ரூபாய் இருக்கும். வித்ட்ரால் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் தேதி எடுக்கிறாரு, அடுத்த மாசம் 1ஆம் தேதி 1,200 ரூபாய் வேலட்ல வந்துடும். வித்ட்ரால் எடுக்கிறாரு. அப்ப 24,000 ரூபாயில அவருடைய வேலட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 22,800 ரூபாய் இருக்கும். அந்த வேலட்ல மாசம் மாசம் அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்க, நான் 20 மாசம் வரையில நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இதுல வந்து அந்த 24,000 ரூபாய் அப்படிங்கறது வந்து வேலட்ல இருக்கக்கூடிய பணத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 டைப் ஆஃப் இன்கம் மூலியமா நம்ம அந்த 24,000 ரூபாயை வந்து குயிக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஒரு நிமிஷம். இது நீங்க கட்டறது லேட் ஆகும்போது அவங்க வேணாம் அப்படின்றாங்க. வாங்குறது 3,000 ரூபாய்க்கு இவ்வளவு லேட் பண்றாரு, எதுக்கு நீ கொடுக்குறீங்க? அது ஏன் நீங்க அசூம் சாரி வாய்ஸ் கேக்குதுங்களா? சரி சார் கேக்குதுங்களா? சார் கேக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ 8,000 ரூபாய் பேக்கேஜ் எடுக்கிறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 24,000 அப்படிங்கிறது 3 டைப் ஆஃப் இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும். எந்த மாதிரி அப்படின்னா இதை வந்து நான் வந்துட்டு நான் அனலைஸ் பண்ண வரையில வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு நீங்க இன்கம் எடுத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார மாற்றம் அடையணும் அப்படின்னா சிம்பிளா ஒரு ஒர்க் மட்டும் பண்ணணும். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதே விஷயத்த நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே பெனிஃபிட் கிடைக்கும். எப்படின்னா இப்ப நீங்க எப்படி நான் எப்படி வந்து போறேன், உதாரணத்துக்கு நான் ஒரு 8,000 பேக்கேஜ்ல உள்ள வர்றேன். சரிங்களா, நமக்கு எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்னா 24,000 ரூபாய் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன அப்படின்னா நம்ம என்ன பணம் கட்டுறோமோ அந்த பணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வித்ட்ரால் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது ப்ராஃபிட் எடுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதான் முதலீடா நம்ம பயன்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பண்ணணும். மொத்தம் 3 விஷயத்தையும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நம்ம ஒரு 8,000 ரூபாய் போடுறோம் அப்படின்னா நம்ம போட்ட பிரின்சிபல் அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம வித்ட்ரால் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும் ஒரு ப்ராஃபிட் எடுத்தால் மட்டுமே தான் அந்த பிசினஸ்ல நம்ம மேல நம்ம டெவலப் ஆக முடியும். அப்போ ரெண்டாவது திங் என்ன அப்படின்னா ப்ராஃபிட். என்னது? ஃபர்ஸ்ட் திங் பிரின்சிபல் அமௌண்ட்ங்கிறது 8,000 ரூபாய். ரெண்டாவது அதோட ப்ராஃபிட் அமௌண்ட் அப்படிங்கிறது 8,000 ரூபாய். அப்போ மொத்தம் எவ்வளவு வச்சுங்க? 16,000 ரூபாய். மூணாவது என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ்ல பண்றோம் அப்படின்னா பிசினஸ்ல வந்து போறோம் அப்ப நம்ம வந்து போறோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிசினஸ்ல இருந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து போறோம் ரெகுலரா நம்ம எடுக்க முடியும். அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு இன்கம். அப்போ மொத்தம் 24,000 ரூபாய். சரி, இதை நம்ம எப்படி நம்ம இந்த 24,000 ரூபாய் குயிக்கா நம்ம அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம எப்படி இந்த 8,000 ரூபாய் பேக்கேஜ் நம்ம ஃப்ரெண்டு சொல்லி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி அதே 8,000 ரூபாய் பேக்கேஜ் நம்ம என்ன பேக்கேஜ்ல உள்ள வர்றோமோ அதே பேக்கேஜ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து போனா நம்ம ரெஃபரல் பண்றோம். என்ன ரெஃபரல் பண்றோம்? இந்த மாதிரி நான் ஒரு 8,000 ரூபாய் பேக்கேஜ் போட்டு நான் ஒரு பேக்கேஜ் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உனக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதே 8,000 ரூபாய் பேக்கேஜ்ல நீ வரலாம். யாரையும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்ஷன் அப்படிங்கறது நம்ம பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். 8,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு முதலீடு கிடையாதுங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு சந்தராசன் ஃபர்ஸ்டே சொன்னாரு, எந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா லட்சக்கணக்கில் போட்டுதான் ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்துலதான் அதுல வந்து சில ஆயிரங்கள்ல வந்து கூட நம்ம லாபமா ஈட்ட முடியும். ஆனா நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மினிமம் பேக்கேஜ்ல ஒரு 8,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஆரம்பிச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சில ஆயிரங்கள்ல வந்து நம்ம பார்ட் டைமா ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில லட்சங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பிசினஸ் வந்து உருவாக்கி நம்ம சம்பாதிக்க போறோம். ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து 8,000 பேக்கேஜ் நம்ம எடுத்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து மினிமம் ஒரு 10 டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து நம்ம ரெஃபரல் பண்றோம். ஓகேங்களா? 10 டிஸ்ட்ரிபியூட்டர் ரெஃபரல் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரெஃபரல் பண்றது மூலமா
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா 10% உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 8000 பேக்கேஜ் எடுத்துட்டீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜை ரெஃபரல் பண்றீங்க, அவரு அதே பர்ச்சேஸ் வேல்யூல 8000 பேக்கேஜ்ல உள்ள வராரு. அப்போ 8000 பேக்கேஜ் ரெஃபரல் பண்ணி உள்ள பேக்கேஜ் எடுத்து உள்ள வராருன்னா அந்த 8000 10% எவ்வளவு அப்படின்னா 800 ரூபாய். அதுக்கு அது வந்து நம்மளுடைய வருமானமா அந்த இடத்துல கிடைக்கும். அது எதுல இருந்து நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த 24,000 ரூபாய் நம்ம வேலட்ல ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து நம்ம குயிக்கா நம்ம வெளியில எடுத்துக்க முடியும். இதே ஒரு 10 பேருக்கு நம்ம ரெஃபரல் பண்ண போது 10 பேருக்கு இருந்து நமக்கு 8000 ரூபாய் அப்படின்னா 800 ரூபாய் அப்படின்னா 8000 ரூபாய். அப்போ நம்ம என்ன ஆச்சுங்க, போட்ட காசு வந்து பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம வெளியில எடுத்துறோம். அப்போ அந்த 10 டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்க நம்ம ரெஃபரல் பண்றதுக்கு எவ்வளவு கால தாமதங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா 10 பேர் ரெஃபரல் பண்ணா நமக்கு 8000 ரூபாய் இன்கம், பிரின்சிபல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே, அப்போ அது எத்தனை நாள்ல பண்ணலாம்? ஒரே நாளிலையும் பண்ணலாம், ஒரு வாரத்திலையும் பண்ணலாம், இல்ல 10 நாளிலையும் பண்ணலாம், இல்ல ஒரு மாசம் கழிச்சு கூட பண்ணலாம், இல்ல 2 மாசம் கழிச்சு கூட பண்ணலாம். இது உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வேலைகளை குயிக்கா நீங்க பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே சரிப்பா, இப்ப நான் வந்துட்டு போட்ட காசை 10 பேர்த்த ரெஃபரல் பண்ணி நான் எடுத்துட்டேன். நம்மளை நம்பி வந்தாங்க அந்த 10 பேர், அவங்களும் அதே 8000 ரூபாய் போட்டு தானே நம்ம எடுத்திருப்பாங்க, அவங்களும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த 10 பேர்த்தையும் நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை குயிக்கா வெளியில எடுக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு கீழே வந்து போனா ரெஃபரன்ஸ் கொடுங்க, ரெஃபரன்ஸ் எடுங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேட் பண்ண போறோம். இந்த பிளான்ல எப்படி நம்ம இன்கம் எடுக்க போறோம், இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை நம்ம எப்படி வெளியில எடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்றோம். நீங்க எப்படி கத்துக்கிட்ட போய் நீங்க ஒரு 10 டிஸ்ட்ரிபியூட்டர் பர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த 10 பேர்த்துக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேட் பண்ணி அவங்களா 10 பேர் வந்து பண்ணா ரெஃபரன்ஸ் பண்ணி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்துட்டு எடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செஞ்சு கொடுப்போம். ஓகே, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னா நமக்கு இதுல இருந்து அடிஷனலா ஒரு டீம் உருவாகும். ஓகேங்களா, 10 பேர் நம்ம ரெஃபரல் பண்ணும் போது நமக்கு அந்த இடத்துல வந்து போனா மினிமம் ஒரு 100 பேர் உள்ள வருவாங்க. நமக்கு லா ஆஃப் ஆவரேஜ்ல போனா வெறும் 20% போட்டாலே நமக்கு குறைஞ்சது வந்து அந்த இடத்துல 20 பேர் வந்து பார்த்தா டீம் உருவாங்க. ஆல்ரெடி 10 பேர் இருக்கிறாங்க, பிளஸ் அடிஷனலா ஒரு 20 பேர் வரும்போது நம்ம டீம்ல 30 பேர் உள்ள வர போறோம். இந்த 30 பேர் வர்றதுனால நமக்கு என்ன ஆகும்னா நம்ம 8000 ரூபாய் எடுத்திருப்போம், பேலன்ஸ் அந்த இடத்துல 16000 ரூபாய் இருக்கும். அது 16000 பணத்தையும் எக்ஸ்ட்ரா வெளியிட முடியும். அப்போ நீங்க இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 20 மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண போறீங்களா, இல்ல நீங்க உங்களுக்கே ஒரு டீம் கட்ட வச்சு அதுல இருந்து ஒரு வருமானம் மூலியமா அந்த 24,000 பணத்தை எவ்வளவு வேகமா கூடிய விரைவில் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற எந்த பக்கத்துல இருக்கீங்க, ஏ சைடு இருக்கீங்களா இல்ல பி சைடுல இருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போட்ட காசை எடுக்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறது நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது லாபத்தை எப்படி ஈட்டுறாங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு 10 டிஸ்ட்ரிபியூட்டர் பேஸ் நம்ம கிரியேட் பண்றோம். ரெண்டாவது நம்ம லாபத்தை ஈட்டுறதுக்கு என்ன பண்ண போறோம், நம்மளை நம்பி அந்த 10 பேர் தான் அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம எஜுகேட் பண்ணி அவங்க கூட வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். ரைட், இதுதான் நம்ம வந்து இதுல இருந்து குயிக்கா நம்ம பண்றதுக்கு உண்டான ஒரு ஷார்ட்கட்டான ஃபார்முலா. இதுல வருமானம் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குங்கிறது நான் சொல்றேன். இப்ப நீங்க 8000 ரூபாய் போடுறீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி எவ்வளவு கிடைக்க போகுதுன்னா 1200 ரூபாய். ஆனா இது குயிக்கா எடுக்கிறதுக்கு நம்ம கீழே டீம் ரெஃபரல் பண்ணும்போது டைரக்ட் ரெஃபரலுக்கு 10% அப்படின்னா 8000 ரூபாய் பேக்கேஜ் எடுக்கிறாங்கன்னா நமக்கு 10% 800 ரூபாய் கிடைக்கும். இதே 16,000 பேக்கேஜ் எடுக்கிறாங்கன்னா அதுல 10% நமக்கு 1600 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க எந்த பேக்கேஜ் எடுக்கிறாங்களோ அந்த பேக்கேஜ்ல இருந்து நமக்கு 10% வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி இதுல டீம் போனஸ்ன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இல்ல ஏ சைடு பி சைடும் நம்ம பிசினஸ் மேட்ச் ஆகும் போது அதுக்கும் 10% கொடுக்குறாங்க. அது எப்படி வரும் அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு யாரு இதை அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்க கேளுங்க, அவங்க இதை டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நான் ஓவராலா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஓகே, இதுதான் இந்த பிளான்ல வந்து பாத்தா நம்ம குயிக்கா அச்சீவ் பண்றதுக்கு உண்டான ஷார்ட்கட்டான ஃபார்முலா. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8000 ரூபாய் பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தா ஹெர்பல் ரிச் டீ பிளாக் டீ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேக் கொடுக்குறாங்க. சோ இது என்ன அப்படின்னா இன்னைக்கு நார்மலா எல்லாத்தோட வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு மார்னிங் காலையில குடிக்கக்கூடியது ஒரு டீ. ஓகேங்களா, அது என்னென்ன ஒவ்வொரு பிராண்ட்லயும் இருக்கலாம், நிறைய பிராண்ட் இருக்கு. சோ நம்மளோட எம்டி என்ன பண்ணாருன்னா நீங்க மினிமம் பேக்கேஜ் உள்ள வர்றீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிடிஎம் நிறுவனத்தோடைய டீ வந்து பாத்தீங்கன்னா குடிக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு டிஷ் எடுத்தாரு. இந்த டீ குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா நான் யூஸ் பண்ணிட்டும் சரி நம்மளுடைய நண்பர்கள் யூஸ் பண்ணதும் சரி உண்மையிலுமே நல்ல ஒரு எனர்ஜி லெவல் நல்லா இம்ப்ரூவ் இருக்கு, ஒரு ஆக்டிவா இருக்குது.
அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே நம்ம வெளியில இருக்கக்கூடிய மற்ற டீ பேக் யூஸ் பண்றதை விட இதுல வந்து அந்த எனர்ஜி லெவலும் சரி அந்த ஆக்டிவ்னஸும் சரி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நானுமே பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்றேன், இதை ஃபர்ஸ்ட் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க வெளியில நிறைய ஒவ்வொரு பிராண்ட்ல நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. இதையும் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 8000 பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஹெர்பல் ரிச் டீ பேக் வந்து கொடுக்குறாங்க. அதே வந்து 16000 பேக்கேஜ் வந்து அங்க எடுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 3 பட்டு சாரீஸ் வந்து நமக்கு கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. ஒரு கிஃப்ட் பேக்கா வந்து கொடுக்குறாங்க. இதே 32000 பேக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு 6 பட்டு சாரீஸ். ஏன்னா நீங்க வந்துட்டு லேடிஸ் இல்லாத வீடு கிடையாதுங்க, சாரீஸ் இல்லாத வீடு கிடையாதுங்க. சோ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அந்த பேக் எடுக்கும் போது வந்து நமக்கு வந்துட்டு இந்த பட்டு சாரீஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சா நமக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி 64000 பேக்கேஜ் எடுக்கிறதுக்கு வந்து வாட்டர் பியூரிஃபைருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயுமே வாட்டருங்கிறது நிறைய இடத்துல வந்து பொல்யூட் ஆயிருக்குது. ஆனா இங்க வந்து நம்மளுடைய பிடிஎம்மோட ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆரோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டீம்ல வந்து யூஸ் பண்ணீங்களும் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே வாட்டரோட டேஸ்டும் சரி வாட்டரோட குவாலிட்டியும் சரி நல்லாவே வந்து இருக்கு மற்ற ஆர்ஓ நம்ம யூஸ் பண்றதை விட அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே 1,28,000 பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு வந்து 32 இன்ச் LED டிவி வந்து நமக்கு வந்துட்டு கம்பெனில இருந்து வந்து கிடைக்க போகுது. அதே வந்து இதுவும் வந்து கம்பெனியோட ஓன் மேனுஃபேக்சரிங். இதே 2,56,000 பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு வந்து 42 இன்ச் LED டிவி பிளஸ் வந்து ஒரு மிக்சி. இது வந்து நமக்கு வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்டா கிடைக்க போகுது. இதே 5,12,000 பேக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து 42 இன்ச் LED டிவி பிளஸ் வந்து ஒரு ஆரோ பிளஸ் வந்து நமக்கு வந்து மிக்சி. எல்லாமே நம்மளுடைய பிடிஎம் நிறுவனத்தோட ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 5,12,000 ஹோம் அப்ளைன்ஸ் கிட் வந்து நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா கிடைக்க போகுது. இது எல்லாமே வித் ஜிஎஸ்டி பில்லோட வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். ஓகே, முக்கியமா நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய ஒர்க்கிங் டீடைல்ஸ் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது நம்மளுடைய செல்ஃப் இன்கம் அப்படிங்கிறது நம்ம எந்த டேட்ல இந்த பேக்கேஜ் எடுக்கிறோமோ அடுத்த மாசம் அதே டேட்ல வந்து இந்த வேலட்ல வந்து நிற்கும். நம்ம வித்ட்ரால் கொடுக்குற பட்சத்துல தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ரெஃபரல் நீங்க எத்தனை பேர்த்துனாலும் நேரடியாக ரெஃபரல் பண்ணலாம். ஆனா மினிமம் 2 பேர்த்து நீங்க ரெஃபரல் பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 10% வருமானம் வந்து உங்களுக்கு வருமானமா உங்களுக்கு கிடைக்கும். இது டீம் போனஸ். டீம் நீங்க நல்லா கட்டமைக்கிறீங்க அப்படின்னா டீம்ல நல்லா பிசினஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டீம் போனஸ் இன்கம் மூலியமா 10% உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்க வந்துட்டு இந்த பவர் ஷேர் கேரி ஃபார்வர்டு நடக்க போகுது. இது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம டீம் லீடர்ஸ் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பவர் ஷேருங்கிறது உங்களுக்கு கேரி ஃபார்வர்டு. அதே மாதிரி டிடிஎஸ் வந்து கம்பல்சரி 5% வந்து எடுப்பாங்க. சர்வீஸ் சார்ஜ் வந்து 5% எடுக்கிறாங்க. எலிஜிபிள் ஃபார் 3 டைப் ஆஃப் இன்கம் ஃபார் லைஃப் லாங் இன்கம் இஃப் யூ ஒர்க் ஒன்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த நல்லா நீங்க நோட் பண்ணணும். ஒரு டைம் நீங்க இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு வந்து இந்த பிடிஎம் நிறுவனத்திலிருந்து மூலியமா லைஃப் டைமுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரே விஷயத்த வந்து இந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன். எவ்ரி இன்கம் வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து ஆஃப்டர் 48 hours. அதாவது நீங்க என்னைக்கு வித்ட்ரால் கொடுக்குறீங்களோ அதுல இருந்து 48 மணி நேரத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஓகே, சோ இதுல வந்து 2 விஷயம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பேக்கேஜ் எடுத்துட்டு மாதம் வரக்கூடிய அந்த பணத்துக்காக வெயிட் பண்றீங்களா இல்ல இந்த பிடிஎம் நிறுவனத்தின் மூலியமா டெய்லி வருமானத்தை நீங்க ஈட்டுறீங்களா அப்படிங்கறத நீங்க வந்து முடிவு பண்ணிக்க. இந்த சைட்லயா அந்த சைட்லயா அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே ஈவன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க இந்த பக்கமும் இருந்துக்கலாம் அந்த பக்கமும் இருந்துக்கலாம். டெய்லி வேணும்னா நீங்க டீமை கட்டமைச்சீங்க அப்படின்னா டெய்லி நீங்க வித்ட்ரால் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுல வந்துட்டு இவ்வளவுதான் வித்ட்ரால் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. நீங்க டெய்லி வித்ட்ரால் கொடுத்துட்டே இருக்கலாம். டெய்லி அடுத்து நீங்க என்ன வித்ட்ரால் கொடுக்கலாம் அடுத்த 48 hours உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். கம்பெனியோட டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரால் போடுறது எல்லாமே வந்து பேங்க் ஹாலிடேஸ்ல வந்து ஒர்க் ஆகாது. ஒன்லி பேங்க் ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி 1 செல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி தான் கம்பல்சரி வந்து இருக்குங்க. அதே மாதிரி those who want to join, அதாவது கம்பெனில டைரக்டா வந்து கம்பெனி அக்கௌண்ட்ல தான் பேமெண்ட் வந்து நீங்க வந்துட்டு நீங்க எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் சரி டைரக்டா கம்பெனி அக்கௌண்ட்ல தான் நீங்க பேமெண்ட் கட்டணும். யாருக்கிட்டயுமே கேஷ் ஹேண்டலிங் அந்த கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா கம்பெனி அந்த அதுக்கு பொறுப்பேற்றுக்காது. டைரக்டா கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கங்க. அக்கௌண்ட் நம்பருக்கு பேமெண்ட் கட்டிட்டு அதோட ரிசிப்ட் மட்டும் கொடுத்தால் மட்டுமே போதும். இங்க ஐடி வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களோட லீடர். அதே மாதிரி பிடிஎம் கம்பெனி ஃபார் வயலன்ஸ் ஆஃப் கம்பெனி ரெகுலேஷன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி யுவர் இன்கம் சென்ட் ஒன்லி இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் டைரக்ட்லி. அதாவது நீங்க வித்ட்ரால் கொடுக்கக்கூடிய வருமானம் கம்பல்சரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான்
நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேவிசி கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் உங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா நீங்க உருவாகணும், மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 பேர்த்த நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஸ்டார்ட் அப் ஆகும். நீங்க எடுக்கக்கூடிய பேக்கேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் உங்களுடைய பேக்கேஜ் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்ல வந்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்து கொரியர்கள் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப 8,000 ரூபாய் நீங்க பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா 24,000 ரூபாய். ஒன்ஸ் 24,000 ரூபாய் நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ரீடாப் பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய 8,000 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு 24,000 ரூபாய் வேலட்ல ஆகுது. ஃபர்ஸ்ட் 8,000 ரூபாய் வந்து உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட், 2வது உங்களுடைய ப்ராஃபிட், 3வது உள்ள கொண்டு வராங்க. நீங்க கம்பெனி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்பெனியோட பிடிஎஃப்ல என்ன இருக்குதோ அதை முழுமையா நீங்க லேர்ன் பண்ணிட்டு போவாங்க. வர்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிங்க, ஆனா வந்ததுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க. நீங்க நல்லா ஒர்க் பண்ணி நல்லா இன்கம் எடுக்க முடியும். ஏன்னா இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு லைஃப் சேஞ்சிங் வெப்சைட்டா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனோட இந்த வெர்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா நான் 8,000 ரூபாய் பேக்கேஜ் எடுத்தாலும் அதே 3 மடங்கு தான், நீங்க 8,000 ரூபாய் பேக்கேஜ் எடுத்தாலும் அதே 24,000 ரூபாய் வேலட்ல ஆட் பண்ணி கொடுத்துறாங்க. உங்களுக்கும் வேலட்ல 24,000 ரூபாய் வேலட்ல ஆட் பண்ணி கொடுத்துறாங்க. நான் யாரையுமே ரெஃபரல் பண்றீங்கிற பட்சத்துல எனக்கு மாசம் 1,200 ரூபாய் 1,500 ரூபாய் 20 மாசம் வரையில நான் வெயிட் பண்றேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 10 டிஸ்ட்ரிபியூட்டர் பேசி கிரியேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்கிற பட்சத்துல அதோடைய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 24,000 அப்படிங்கறத வித்தின் மந்த்ல நீங்க எடுத்துறீங்க. அப்ப இந்த இடத்துல யார் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க உருவாகிறாங்க அப்படின்னா நீங்க தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க உருவாகுங்க. ஏன்னா நான் அந்த 24,000 ரூபாய் பணத்தை எடுக்கிறதுக்கு 20 மாசம் வரையில வெயிட் பண்ணணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதே 24,000 பணத்தை உங்களுடைய உழைப்பு மூலியமா வித்தின் மந்த்லயோ இல்ல வித்தின் வீக்லயோ வித்தின் 2 மாசத்துலயோ நீங்க வந்து இதுல எடுக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க தான் வந்து அந்த இடத்துல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்து அந்த இடத்துல இருக்கீங்க. சோ நீங்க எந்த வகையில இருக்கீங்க, இந்த பக்கத்துல இருக்கீங்களா அந்த பக்கத்துல இருக்கீங்களா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 25th 4th floor 6th மெயின் காந்தி நகர் பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. கம்பெனியோட இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா btmhomeappliances@gmail.com. ஸோ ஓகே, இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் சரியான முறையில நான் பயன்படுத்திக்கிறேன். நீங்களும் இதே வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கங்க. ஸோ கண்டிப்பா இந்த பிடிஎம் நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். யாரை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த பிசினஸ்ல வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறுறீங்களா இல்லையா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பருக்கு இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இன்னைக்கு பல மக்களுக்கு 10,000 மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து நிறைய பேர்த்தோட, ஏன்னா இந்த பிடிஎம் நிறுவனத்துல சக்சஸ் ஆனவங்க கண்ணு முன்னாடி 10,000கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்டிக்கு இந்த விதத்துல நன்றி இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய நிறுவனத்தோட எம்டி மிஸ்டர் தீபக் சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்திருக்காரு. ஸோ நம்ம எல்லா சார்பாகவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பேசுறதுக்கு இன்வைட் பண்றேன். லெட் மீ வெல்கம் தீபக் சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் பிடிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப அழகா வெல்கம் பண்ண சந்தானகுமார் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப எளிமையா மக்கள் வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங் பிளானை வந்துட்டு சொல்லி கொடுத்த இந்த டீமை வந்துட்டு ரொம்ப அழகா வழி நடத்திட்டு இருக்கிற நம்மளுடைய மணிகண்டன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிற மிக முக்கியமான ஒரு நம்பிக்கைக்குரிய இந்த மக்களை வந்துட்டு ரொம்ப அழகா வழி நடத்தின அனைத்து லீடர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு
நம்மளுடைய பயணம் வந்துட்டு 2 ஆண்டுகள் முடிஞ்சு 3வது ஆண்டு வந்துட்டு தொடங்கி இருக்குது. இந்த தொடக்கத்துல வந்துட்டு நம்மளுடைய இந்த 3வது ஆண்டினுடைய தொடக்கமும் அதனுடைய வியாபாரமும் ரொம்ப மாறுபட்டு இருக்கு. நம்ம காமர்ஸ்ல வந்துட்டு நம்ம டிராவல் பண்றது. ஓகே, காமர்ஸ் என்ன? நம்ம வந்துட்டு பொருளை வச்சு இன்னைக்கு நம்ம ஏன் வந்துட்டு ஒரு வியாபார சந்தைக்குள்ள வரணும்? இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய டிராவலிங் எப்படி இருந்தது? இன்னைக்கு உலக நாடு முழுவதும் இந்த காமர்ஸ் வந்துட்டு எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு? அப்போ இந்த காமர்ஸ்னுடைய ஒரு பெரிய சக்சஸ் என்ன? அதுல நம்ம வந்துட்டு உண்மையாவே சக்சஸ் அடைய முடியுமா? நம்மளுடைய வருமானத்தை வந்துட்டு இங்க அதிகப்படுத்திக்க முடியுமா? நம்மளுடைய நிறுவனத்தினுடைய அடுத்த ஒரு ஆப்ஷனை நம்ம ஏன் இந்த இடத்துல வந்துட்டு காமர்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மக்கள் கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. காமர்ஸை பொறுத்தளவு நம்மளுடைய எதிர்காலம் வந்துட்டு மிக மிக ரொம்ப உறுதியா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி அடைகிறதுக்கான அந்த வருமான வாய்ப்பை கொடுக்க முடியும் அப்படின்றதுலதான் இந்த வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ் வந்து உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கும் போது அதற்குள்ள பயணம் பண்ணின அனைவரும் வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா இன்னைக்கு பொருளை விற்கிறாங்க. பட் ஆனா அந்த நிறுவனங்கள் வந்துட்டு வருமானம் எடுக்குது. அதுக்காக ஓடிட்டு இருக்கிற நபர்களுடைய வருமானம் குறைவா இருக்கு. ஏன்னா அந்த பெர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டா வந்துட்டு டிராவல் பண்றாங்க. அது மணி பிளஸ் மணியா வந்துட்டு டிராவல் ஆகும்போது அதுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள் வந்தது அப்படின்னா அதையும் ஒரு சக்சஸ் பண்ண முடியாம அதுலயும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வெளில வராங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் மீடியாவா ஒரு டிஜிட்டலா வந்துட்டு டிராவல் பண்ணும்போதும் அதுலயும் ஏதாவது ஒரு இடர்பாடுகள். ஆனா காமர்ஸ் மட்டும் இந்த வேர்ல்டு வைடா வந்துட்டு நடந்துட்டு இருக்கிற ஒரு பிசினஸ்ல வந்துட்டு நிறுவனங்கள் வந்துட்டு தோல்வி அடைஞ்சு அவங்க வெளில பின்னாடி போனதில்லை. காரணம் என்ன அப்படின்னா அந்த பொருள் இன்னைக்கு மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருளை இன்னைக்கு வந்துட்டு சந்தைப்படுத்துறதுனுடைய ஒரே ஒரு காரணம் தான். அப்ப நம்மளுடைய நிறுவனமும் இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை இன்னைக்கு மக்கள் கிட்ட கொண்டு தர்றதுக்கு அந்த வேலையை செய்து அதனுடைய இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து தரும்போது இங்க வியாபாரங்களும் நடக்குது. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானமும் இங்க கிடைக்குது. எப்படியான வியாபாரம் இங்க நடக்குது? நம்ம வந்துட்டு இங்க நம்ம பிடிஎம் நிறுவனத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன வியாபாரம் பண்ண போறோம்? இந்த மார்க்கெட்டிங் பிளான நம்ம எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போறது? நம்மளுடைய பிசினஸ்னுடைய மாடல் என்ன? இன்னைக்கு நம்மளுடைய பிடிஎம் நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னவா நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் பிளானும் எப்படி இருக்குன்னா இந்த பொருளை விற்பனை செய்வது மட்டுமே ஃபோக்கஸா நம்ம வச்சிருக்கோம். அப்ப நான் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மக்கள் கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு ஐடி எடுக்கிறதுக்காக நம்ம போறோம். இன்னைக்கு ஐடி எடுக்கும்போது நம்ம சார் நீங்க ஒரு 8000 ரூபாய் பணம் கட்டுங்க, உங்களுக்கு மாசம் மாசம் பணம் வரும் அப்படின்னு நம்ம வந்துட்டு பேசுறோம். அப்படி பேசும்போது அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல அவர் சொல்றாரு இந்த மாசம் மாசம் அது கண்டிப்பா வருமா? ஆமா சார் கண்டிப்பா வரும் நம்ம சொல்றோம். ஓகே சார், நான் கட்டுற பணத்துக்கு என்ன சார் நீங்க வந்துட்டு கேரண்டி தரீங்க, நீங்களே வந்து கேரண்டி தரீங்களான்ற ஒரு கேள்வி வந்து முன்னிலையில் வைப்பாங்க. இல்ல சார் அந்த இடத்துல வந்து நம்ம கம்பெனி வந்துட்டு ஒரு பொருள் கொடுக்குறாங்க சார், நீங்க அது உங்களுக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம முதன்மையா நம்ம வச்ச அந்த வார்த்தை என்னவா இருக்கு அப்படின்னா சரி பணம் வந்துட்டு நீங்க 8000 ரூபாய் கட்டுங்க இந்த பிசினஸ் வாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பிசினஸ் எடுக்காம நம்ம வந்து நம்மளுடைய நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு டீ பேக் இருக்கு அப்படின்னா ரொம்ப எளிமையா நம்ம மத்த மக்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடியது என்னவா இருக்கணும் அப்படின்னா சார் எங்களுடைய பிடிஎம் நிறுவனத்துல இந்த மாதிரி டீ பேக் இருக்கு, உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு டீ பேக் வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அவர் வந்துட்டு என்ன மாதிரியான டீ பேக் என்ன ரேட் அப்படின்னு கேட்பாரு. சார் ஒரு பேக்கோட ரேட் வந்து 250 ரூபாய்ன்னு நம்ம சொல்லலாம்.
அப்போ 250 ரூபாய்க்கு இது ஒரு பேக் மட்டும் தருவீங்களா, இல்ல நம்ம வந்துட்டு ஒரு 10 பேக் கூட வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டாலோ, அல்லது வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், சார் ஒரு பேக் வந்துட்டு 250 ரூபாய், ஒரு 32 பேக் வாங்கிட்டீங்கன்னா 8000 ரூபாய் முதலீடு வரும் சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சார் 8000 ரூபாய்க்கு நாங்க எங்க சார் மொத்தமா வாங்குறது அப்படின்ற அந்த ஒரு கேள்வி ஒரு முன்னிலை வைக்கும் போது, அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வந்துட்டு நம்ம அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். சார் நீங்க இந்த நிறுவனத்துல டீ பேக் 8000 ரூபாய்க்கு நீங்க வாங்குங்க, நிறுவனம் உங்களுக்கு டீ பேக்க கொடுத்துட்டு மாசம் மாசம் ஒரு இன்கம் வந்துட்டு உங்களுக்கு தராங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லணும். எப்படி சார் நீங்க டீ பேக்கையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்கம் தரீங்களா? ஆமா சார் கண்டிப்பா தரோம். இந்த 8000 ரூபாயும் கொடுத்து டீ பேக் வாங்கிக்கிட்டு எனக்கு ஏன் வந்துட்டு இன்கம் வந்துட்டு இந்த நிறுவனம் தருது, எந்த வகையில வந்துட்டு தருது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கணும்னா, சார் நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு அவங்களுடைய ப்ராடக்ட வந்து விற்கிறதுக்கு ஒரு செலிபிரிட்டியை கூப்பிடுறாங்க, ஒரு மிகப்பெரிய அளவு வந்துட்டு கோடிக்கணக்கான ரூபாயில வந்துட்டு செலவு செஞ்சு விளம்பரங்கள் தராங்க. அந்த விளம்பரங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த செலவுகளை கோடிக்கணக்கான ரூபாயை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நிறுவனம் அது செய்யல. அதே போல இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு ஹெட்ல இருந்து கீழே ஒரு கடைக்கு நம்மளுடைய பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கோ அல்லது வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ வரும்போது அதனுடைய பொருள் வந்துட்டு வேறுபடுது. ஆனா இங்க பேடிஎம் நிறுவனத்தினுடைய இந்த ப்ராடக்ட் ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், இடையில வந்துட்டு யாருமே இல்லை, நேரடியா மக்களுக்கே கொண்டு வந்து தர்றதால அனைத்து செலவுகளுடைய லாபத்தை இங்க வந்து மக்களுக்கு ஷேர் பண்றோம். அப்போ இது அவங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு இன்கமோட வந்து கிடைக்குது அப்படின்னா, இதை வெளியில வந்து சொல்லும் போது கம்பெனியுடைய ப்ராடக்டும் சேல் ஆகுது, அதே சமயத்துல உங்களுடைய வருமானங்களும் அதிகமாயிடுது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்த அந்த மக்கள்கிட்ட நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு விற்பனையாளரா நம்ம இந்த இடத்துல டிராவல் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நடக்கும். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து பணம் கட்டுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தவிர்த்து இந்த இடத்துல ஒரு 8000 ரூபாய்க்கு நீங்க டீ பேக் வாங்க, டீ பேக் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இன்னைக்கு ஏவிடி கிடைக்கலாம், 3 ரோசஸ் கிடைக்கலாம், ஏன் பேடிஎம்ல வந்துட்டு டீ பேக் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். சார் எனக்கு எல்லா பக்கமே கிடைக்குது சார், எல்லா பக்கமும் நீங்க வாங்கக்கூடிய அந்த டீ பேக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் கொடுக்குதா, உங்களுக்கு ஒரு வருமானம் கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்ல சார் கண்டிப்பா அது வருமானம் இல்ல, எனக்கு செலவு மட்டும்தான் நடந்திருக்குது அப்படின்றத மக்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு பதிலா இருக்கும். அப்போ அந்த நேரத்துல நம்மளுடைய வருமான வாய்ப்பு பொருளை விற்கும் போதுதான் நம்மளோட வருமான வாய்ப்பு அடுத்தது நம்ம சொல்ல போறோம். பேடிஎம் நிறுவனம் எந்த ஒரு பொருளை தந்தாலும், இன்னைக்கு டீ பேக் தந்தாலும் சரி, அல்லது ஒரு பட்டு புடவை கொடுத்தாலும் சரி, ஒரு ஆரோ வாட்டர் கொடுத்தாலும், டிவி கொடுத்தாலும், இது அத்தனையும் நம்மளுடைய சொந்த பொருள் அப்படின்றத அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த ஒரு 4-5 பொருள்கள் மட்டுமே நம்ம வந்துட்டு ஒரு லைஃப் லாங் வந்துட்டு இந்த இடத்துல டிராவல் பண்ணுவோமா, இது மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளுடைய நிறுவனத்துடைய ஒரு பொருளா இருக்குமானா நிச்சயமா இல்லை. இன்னும் கூடுதலான பொருள்கள் நம்மளுடைய நிறுவனத்துல வரப்போகுது. நம்ம நிறுவனத்துல மிக்சி, கிரைண்டரு, ஹேண்ட் பாக்ஸ், ஃபேனு, இண்டக்ஷன் ஸ்டவ், கெண்டில், வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட பொருள்கள் வந்துட்டு உள்ள வருது. நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம நிறைய ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஹெல்த் ப்ராடக்ட்டும் இன்னொரு அதிகபட்சம் ஒரு 1 வீக் நம்ம கம்பெனிக்குள்ள வந்துடும். எல்லா மேனுஃபேக்சரிங் ஒர்க்கும் முடிஞ்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உள்ள வர வர நம்ம அடுத்தது ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு 8000 ரூபாய் முதலீடு பண்ணிட்டு ஒரு பொருளை நம்ம வாங்க வைக்கிறதன் மூலியமா அவருக்கும் அந்த பொருளும் கிடைக்குது, அவருக்கு ஒரு வருமானமும் கிடைக்குது. அவரை அறிமுகப்படுத்துறதுனால இங்க நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பையும் எடுக்க முடியுது. அப்போ ஈஸியான ஒரு ஃபார்முலா, நம்ம ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணும்போது மட்டும்தான் இங்க சக்சஸா வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட அத்தனை பேர் ஒரு நெட்வொர்க்கை பத்தி தெரிஞ்ச ஒரு லீடர்ஸ் மட்டுமே இங்க அதிகமா இருக்கீங்க. ஒரு நெட்வொர்க்கா இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னா,
இன்னைக்கு எத்தனையோ துறைகள்ல நம்ம வந்துட்டு டிராவல் பண்றோம். அது நடக்கூடிய சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த பிசினஸ்ல நடக்கக்கூடிய இழப்புகள் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு சொல்லக்கூடிய பதில்களாக இருந்தாலும் நம்மளுடைய அந்த தொழிலை நம்ம எப்படி நம்ம அங்க வந்து பிரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து சொன்னதே ஒரு பொருளை விற்கிறதுக்காக நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா, சார் நீங்க பணம் கட்டி இருக்கீங்க, ஜிஎஸ்டி பில்லோட நீங்க அந்த பணத்தை வாங்கியிருக்கீங்க, அந்த பொருளை வாங்கியிருக்கீங்க, நிச்சயமா உங்களுடைய பணம் வீணாகாது அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம அந்த கஸ்டமருக்கு நம்மளால வந்துட்டு சொல்ல முடியும். இப்ப அந்த 8000 ரூபாய்க்கு டீ பேக் வாங்குறாரு அப்படின்னா, ஒண்ணு அவருடைய சொந்த பயன்பாட்டுக்கு அவர் பயன்படுத்தலாம், அல்லது அவர் ஒரு கடை வச்சிருக்கிறவரா இருக்கலாம், அல்லது வந்துட்டு ஒரு நல்ல வியாபாரியா கூட இருக்கலாம். அவர் அதை வித்து அந்த லாபத்தை எடுத்துக்க போறாரு. மக்களுக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உத்தரவாதம், அவர்கள் கட்டக்கூடிய பணம் அவர்களுக்கு திரும்ப வந்துட்டு பொருளாக அங்க கிடைக்கணும். அதற்கு அடுத்ததான் லாபம் எல்லாமே வந்துட்டு நம்ம பணமா கொடுக்கக்கூடியது. இங்க யாருடைய வருமானம், யாருடைய பணமும் இங்க வந்து வீணாகாம அந்த மக்களுக்கு வந்துட்டு அது சென்றடையணும். இன்னும் நம்மளுடைய நிறுவனம் 8000 ரூபாய் ஒருத்தர் பேக்கேஜ் எடுக்கிறார் அப்படின்னா, அவருக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்களை இன்னைக்கு ஒவ்வொரு பொருளும் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு உணவா இருக்கலாம், ஒரு ஊட்டியா இருக்கலாம், அல்லது வந்துட்டு எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்ம செய்யக்கூடிய செலவுகள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பா இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம என்ன பண்ணணும்னா மக்களுக்கு சொல்லணும். நிறுவனமும் அதை மட்டுமே இங்க ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா நம்முடைய மார்க்கெட்டிங் பிளானே பொருளை விற்கிறது மட்டும்தான். அந்த பொருளை விற்பதற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய சட்ட விதிப்படி அத்தனை பேருக்குமே ஜிஎஸ்டி பில்லோட தான் அவங்களுக்கு அந்த பொருளை நம்ம வந்துட்டு கொடுக்க போறோம். நிறுவனத்துல வந்துட்டு எடுக்கக்கூடிய அந்த ஒரு சர்வீஸ் சார்ஜா இருந்தாலும் சரி, அந்த ஒரு 5% டிடிஎஸ் அமௌண்டா இருந்தாலும் சரிங்க, நிச்சயமா யார் மூலியமா வந்துட்டு அந்த பொருளை விற்கப்பட்டுச்சோ அவங்களுடைய கமிஷன் அமௌண்ட் என்ன, எந்த ரூபாயா இருந்தாலும் அவருடைய அக்கௌண்ட்ல வந்துட்டு கிரெடிட் ஆகும்போது அதற்கான பிடித்தம் என்னவோ அதை நிச்சயமா வந்துட்டு அந்த 5% டிடிஎஸ் என்ன நம்ம பிடிக்கிறோமோ அதற்கானது வந்துட்டு திரும்ப கிடைக்கும் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா சொல்றேன். அதுக்கான ஃபைலை மட்டும் நீங்க ரெடி பண்ணனா போதும். அந்த ஒரு டாக்குமெண்ட் நம்ம சொல்லும் போது ஏன்னா ப்ராப்பரா அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான ஒரு அந்த கட்டுப்பாடு அவங்க சொல்றாங்களோ அதை மட்டுமே இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நம்மளுடைய வருமானத்தை வந்து ரொம்ப அழகா இந்த இடத்துல அதிகப்படுத்திக்க முடியும். சரி, நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான ஒன்லி ப்ராடக்ட் மட்டுமே நம்ம பேசுறோம், பிசினஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு கீழே வரக்கூடிய மக்களை நம்ம வந்துட்டு எப்படி நம்ம எடுக்கிறது சார்? நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டரா அந்த மாதிரி நம்ம இங்க எடுக்க போறோமா அப்படின்னா, ஒரு பொருளை மட்டுமே வாங்கிட்டு நான் வந்துட்டு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பொருளை வித்து அவர்களுக்கான அந்த மாதாந்திர வருமானம் அவருக்கு கிடைக்கும் மாதிரி நம்ம பண்றோம், எல்லாமே ஓகே. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அவரை நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சார் உங்களுக்கு எப்படி உங்களுடைய அந்த பொருளும் நீங்க கட்டக்கூடிய அந்த பணத்துக்கான ஒரு வருமானமும் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதே போல நீங்க ரொம்ப வேகமா இங்க கிடைக்கக்கூடிய இந்த லாபத்தை நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு 2 பேர்த்துக்கு உங்களுடைய நண்பருக்கோ உங்களுடைய உறவுக்காரருக்கோ இந்த பொருளை மட்டுமே வாங்கி கொடுங்க அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் சொல்ல சொல்லி அவங்கள அந்த பிசினஸா வந்துட்டு கன்வர்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவுல அவரையும் ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு பேசணும். இந்த பொருள் மட்டுமே முதன்மையாக வந்துட்டு நம்ம பேசி இந்த பிசினஸ் வந்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு நம்மளுடைய வருமான வாய்ப்பை வந்துட்டு அதிகப்படுத்திக்க முடியும். இங்க பொருளை விற்கிறதுக்கு இன்னும் வேறெல்லாம் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் சார்? என்ன மாதிரி டூல் வந்துட்டு நம்ம கம்பெனில நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, நிச்சயமா வந்து நம்மளுடைய நிறுவனம் நம்ம சேனல்லயே வந்துட்டு விளம்பரங்கள் வந்துட்டு கொடுக்கும். அதே போல ஏடு வந்துட்டு நம்ம எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா,
மக்கள் மத்தியில ஒரு கேம்பிங் நடத்தி அந்த இடத்துல பொருள்களை வந்துட்டு நிச்சயமா அந்த விற்பனை பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ஒடிஷாவில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு அதனுடைய ஸ்டால்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஸ்டால் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விளம்பரம் வந்துட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பிடிஎம் ஹோம் அப்ளையன்ஸ் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் நம்மளுடைய ஸ்டால் கண்டிப்பா இருக்கும். எக்ஸிபிஷன்ல வந்துட்டு நம்மளுடைய ஸ்டால் கண்டிப்பா இருக்கும். அப்போ மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா நம்மளுடைய நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நம்ம வெளியில கொண்டு வருவோம். இந்த ஒரு வேலையும் இந்த நிறுவனம் செய்யறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கு. அந்த ப்ரோக்ராமும் கூடிய சீக்கிரத்துல வரும். அந்த ஸ்டால் எங்க போடுறோம் அப்படின்ட்டு நம்ம தகவல் நம்ம சொல்றோம். அதற்கு அடுத்தது நிறுவனம் சொன்ன இஎம்ஐ ப்ராசஸிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 7 நிறுவனங்கள் வந்து ஒப்பந்தத்துக்கு வந்துட்டு தயாரா இருக்குது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் இஎம்ஐ ப்ராசஸிங்ல வந்துட்டு பொருளையும் தர முடியும். அப்போ ரொம்ப ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிசினஸ் வந்துட்டு நம்ம மக்கள் கிட்ட ரொம்ப வேகமா நம்ம கொண்டு போக முடியும். அப்போ அந்த கம்பெனி சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஷோரூம் வந்துட்டு கண்டிப்பா அவங்க கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம சேலத்துல நம்மளுடைய ஷோரூம் வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு சில காரணங்களால நம்ம வந்துட்டு அதை ஓபன் பண்ணாமே இருந்தோம். அதையும் கூடிய விரைவில் ஓபன் பண்ணிடுவோம். அப்படி ஓபன் பண்ணும்போது நிச்சயமா இஎம்ஐ ப்ராசஸிங்கும் இங்க ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ஒரு நிறுவனம் ஒரு வருமானத்தை வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் மூலியமா இன்னைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு தரக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் நம்மளுடைய நிறுவனமா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மற்ற நிறுவனங்கள் எல்லாருமே பர்சன்டேஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஒரு பெரிய அளவுல வந்துட்டு எந்த ஒரு நிறுவனமும் வருமானத்தை தரல. ஆனா நம்ம நிறுவனம் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டும் கொடுத்து அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பையும் நம்ம மட்டும்தான் ஏற்படுத்தி இருக்கோம். இது மக்களுக்காக மட்டுமே. நம்ம அன்றாடம் நம்மளுடைய செலவுகள் அனைத்தும் ஒரு வருமானமா இந்த இடத்துல மாத்தக்கூடிய அனைத்து வேலையும் இந்த இடத்துல நம்ம செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம்ல அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வருமான வாய்ப்புல இன்னும் நம்ம வந்துட்டு கவனத்துல எடுத்துக்கக்கூடியதும் நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடியதும் என்ன அப்படின்னா சார் இந்த பிடிஎம்ல உங்களுடைய நம்ம வந்து ஒரு பிசினஸ பத்தி நம்ம பேசுறோம், நம்ம வருமானத்தை பத்தி சொல்றோம், நாங்க தரோம் அப்படின்றத சொல்றோம். பட் இந்த நிறுவனம் எப்படி தருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் தரீங்கன்னு சொல்றீங்க. அந்த லாபத்தை எதுல இருந்து நீங்க தரீங்க? அப்போ இந்த 7 பொருள்களும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்போ இருக்க 10 பொருள்கள் ஆகட்டும், அந்த 10 பொருளும் ஒட்டுமொத்தமான மார்க்கெட்டிங் தான் நம்ம வந்துட்டு சேல் பண்ண போறோம். ஏதோ ஒரு ஐடி போட்டவங்களுக்காக மட்டுமே இந்த பொருளை தராம ஹோம் அப்ளையன்ஸ் இந்தியா முழுவதும் ஆன்லைன்ல வந்துட்டு இது விற்பனையில இருக்குது, நிறுவனம் செய்யுது. அப்படி செய்யும் போது அதனுடைய லாபம் இன்னைக்கு ஐடி போட்டிருக்கோம், அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த லாபம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுல டிவியை வந்து நம்ம லான்ச் பண்ணி இன்னைக்கு விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால கிடைக்கக்கூடிய லாபம் தான் இங்க வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு ஷேர் ஆகுது அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். நம்மளுடைய வரும் காலங்கள்ல நம்ம அனைத்து மக்களுக்குமான ஒரு பொருளா தான் இதை நம்ம வச்சிருக்கோம். ஒரு பிடிஎம் ஐடி போட்டா மட்டும்தான் அது கிடைக்குமானா நிச்சயமாக இல்லை. இது ஓபன் மார்க்கெட்டாவே இருக்கும். நம்ம ஓபன் மார்க்கெட்டை வைக்கிறோம்னா நமக்கு ஓபன் மார்க்கெட்ல வைக்கும் போது அதுல நடக்கக்கூடிய வியாபாரம் அதனுடைய லாபம் இந்த முதலீட்டாளரா இங்க வந்து நமக்கு வந்துட்டு நம்மளுடைய நிறுவனத்துல பொருளை வாங்கின அனைத்து மக்களுக்கும் அந்த லாபத்தை ஈட்டு தருவது அப்படின்றது நமக்கு இப்படிதான் நம்ம தரப்போறோம். அப்போ ஹோம் அப்ளையன்ஸ்ல ஒரு வருமானம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்குது, அந்த லாபத்தை நம்ம தரோம். அதற்கு அடுத்தது நிறுவனத்தினுடைய சேனல், அதுல வரக்கூடிய விளம்பரங்களுடைய வருமானம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல் வந்துட்டு நிறைய நிறுவனங்களுடைய விளம்பரங்களே நமக்கு வந்துட்டு இப்போ வந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
அதே போல வந்துட்டு நம்மளுடைய சேனலை வந்துட்டு உலக நாடு முழுவதும் சேட்டலைட்ல கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அதுல மிக முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்புவதற்கான அனைத்து வேலைகளும் நடந்து முடிஞ்சிருக்குது. நிச்சயமா பிடிஎம் நிறுவனத்தினுடைய இந்த சேனல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒளிபரப்பாகும். இந்த சேனல் மூலியமாவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு இருக்குது. அதையும் இந்த இடத்துல மக்களுக்கு வந்துட்டு தரோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். பீட் நிறுவனத்தினுடைய ரிசார்ட் தொழில் வந்துட்டு நம்ம தொடங்கி வைப்போம். ஊட்டி, கொடைக்கானல், பாண்டிச்சேரி 3 இடங்கள்லயும் நம்மளுடைய ரிசார்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். அதை நம்மளுடைய மக்கள் பயன்படுத்தும் போது அதனுடைய ரெண்ட் வந்துட்டு ஆகட்டும் அல்லது வந்துட்டு இது ஓப்பன் மார்க்கெட்ல தான் இருக்க போகுது. யார் வேணாலும் அந்த ஹோட்டலை வந்து புக் பண்ணி நம்ம வந்து தங்கலாம். அதற்கான ரெண்ட்டை வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானமா இங்க எடுக்க முடியும். அப்படி அதுல கிடைக்கக்கூடிய வருமானமும் இங்க இந்த பிடிஎம் நிறுவனத்துல யாரெல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி உள்ள பிசினஸ்குள்ள வராங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை தர முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் ஆகட்டும், இன்னும் எண்ணற்ற பொருட்கள் இருக்கு. அது எந்த மாதிரியான மார்க்கெட்டிங்க்கு உள்ள வருது, அதனுடைய வருமானங்கள் எல்லாம் என்ன, ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம சொல்ல போறோம். பிடிஎம் நிறுவனத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பிசினஸ் யாரெல்லாம் உள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த லாபத்தை தரக்கூடிய ஒரு இடத்த வந்துட்டு இந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்கு. இதுதான் இந்த பிடிஎம் நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. அடுத்தது சார் சொல்லியிருந்தாரு, நம்மளுடைய நிறுவனம் 2 ஆண்டு முடிஞ்சு மே வந்ததுன்னா 3வது ஆண்டு தொடக்கம் அப்படின்னு சொல்லி. நம்ம 2வது ஆண்டு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம பண்ணணும். அதே பிரம்மாண்டத்தை இந்த 3வது ஆண்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்க நிறுவனம். நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்துட்டு சென்னையில வந்துட்டு நடக்குது. 7வது மாசம் ஜூலைல நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம கண்டிப்பா கொண்டு வரோம். அதற்கு நம்மளுடைய பிடிஎம் நிறுவனம் ஒரு குடும்ப அங்கத்தினரா அனைவரும் நீங்க பங்கெடுத்துக்கணும். நம்மளுடைய நண்பர்களையும் வந்துட்டு நிச்சயமா அந்த ப்ரோக்ராமுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு ப்ரோக்ராமா வந்துட்டு கண்டிப்பா நீங்க பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் வந்து உண்மையாவே ஒரு இந்த 2 வருட பயணத்துல இந்த 3வது ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும். அது நிறுவனத்தினுடைய எவ்வளவு இடர்பாடு சரி செய்து அந்த வெற்றி அப்படின்ற ஒரு இடத்த அந்த இடத்துல நம்ம கொண்டாடணும். பிடிஎம் நிறுவனத்துல வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு திருப்புமுனையா அமையும் அந்த நிகழ்ச்சி. நிச்சயமாக வந்துட்டு அனைவரும் கலந்துகிட்டு இந்த ப்ரோக்ராம இவ்வளவு நேரம் உண்மையாக கேட்ட அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. நம்மளுடைய பிசினஸ் மாடல் ப்ராடக்ட் மட்டுமே நம்ம வந்துட்டு விற்பனை பண்ண போறோம். அதுல வரக்கூடிய மக்களுக்கு நம்மளுடைய வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய லாபத்தை நம்ம வந்துட்டு சரிசமமாக நம்ம வந்துட்டு அந்த இடத்துல தரப்போறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமா அமையும். இந்த வெற்றியில அனைவரும் வந்துட்டு வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார். இந்த ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு வந்து கொடுத்த பிடிஎம் நிறுவனர் தீபக் பிரசாருக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து அப்துல் கலாம் சார் தான் கனவு காணுங்க அப்படின்னு பாருங்க. நீங்க என்ன கனவு காணுகிறீங்களோ அது கண்டிப்பா நமக்கு நினைக்கிற கனவு கண்டிப்பா நிறைவேறும். அந்த மாதிரி நம்முடைய பிடிஎம் நிறுவனம் தலைவர் பார்த்துட்டீங்கன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கிறார். மிகப்பெரிய லெவல்ல அந்த மக்களுக்கு சேவை செய்யணும். பெரிய லெவல்ல வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னும் உதவி செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவருடைய நல்ல எண்ணத்துக்கு நம்முடைய நிறுவனம் மிகப்பெரிய லெவல்ல வந்து வெற்றி அடைய போகுது. ஏன்னா ஒரு சாதாரண
கம்பெனி இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. குஜராத் ஒண்ணு ஒவ்வொரு டைம் ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கருத்தை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மல்டிபிள் ஸ்டோரா இன்னைக்கு ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் ஆகட்டும், ஒரு மளிகை பொருள் ஆகட்டும், ஒரு ஜவுளி ஆகட்டும், அடுத்து ஒரு டிவி ஷோரூம் ஆகட்டும், மல்டிபிள் ஸ்டோர் நம்ம கிட்ட இருக்கு. இதை வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து பொருள் வந்து விற்பனையாளராக தான் நம்ம வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அறிவா சொல்லியிருக்கிறாரு. நீங்க ஒரு 10 நபர்களை, நானும் எல்லாருமே ஒரு 10 நபர்களை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பேடிஎம் நிறுவனத்தில் இருக்கிற பொருள்களை வந்து விலைக்கு சொன்னோம்னாவே கண்டிப்பா எல்லாருமே வாங்கக்கூடிய ஆர்வத்துல தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பொருளையும் கொடுத்து ஒரு இன்கமையும் கொடுக்குற நிறுவனம், ஒரே நிறுவனம் இந்தியாவில் நம்ம பேடிஎம் நிறுவனம் மட்டும்தான். அதனால எல்லா பீப்புளும் உள்ள வந்திருக்க பீப்புள், அனைத்து பீப்புளுமே அட்லீஸ்ட் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஈஸியா பிசினஸ்ல ஜெயிக்கணும் இருக்கும்னா லேடிஸை வந்து நீங்க வந்து ஒரு 10 லேடிஸை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பட்டு சேரி வந்து 16,000 ஓட்டா 3 பட்டு சேரி இருக்கு, 32,000 ஓட்டா 6 பட்டு சேரி இருக்கு. ஒரு 10 பீப்புளுக்கு, ஒரு பெண்ணுக்கு சொல்லுங்க, ஒரே வாரத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஆர்டர் கிடைக்க போகுது. ஒரு மாசம் இந்த பிசினஸ் நம்ம வந்து கொண்டு போனோம்னாவே 2ஆம் மாசம் 3ஆம் மாசத்துல பெரிய லெவல்ல வந்து அச்சீவ்மெண்ட் ஆயிரும். பீப்புளும் நிறைய வந்துருவாங்க, நம்முடைய இன்கம் வந்து மிகப்பெரிய லெவல் வந்து வளர்ச்சி அடைய போகுது. அதுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்டா வந்து நமக்கு பிடிஎம் நிறுவன தலைவர் இருக்கிறாரு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பா வெற்றி அடையலாம். யாரெல்லாம் ஜெயிக்கணும் விரும்புறீங்களோ ஜெயிக்கிற வெற்றியாளரோட கூட நின்னுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மிஸ்டர் தீபக் சாருக்கும் மிஸ்டர் மணிகண்டன் அவர்களுக்கும் இங்க வந்து அனைத்து பேடிஎம் லீடர் அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா நான் இன்னொரு சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு 60-70 பேர் உள்ள இருக்கிறோம். அடுத்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா புது நபர்களை வந்து அறிமுகப்படுத்தி உள்ள கொண்டாந்து ஜாயின் பண்ணி அவங்களை அட்டன் பண்ண வச்சீங்கன்னா கண்டிப்பா நம்முடைய இன்கம் அதிகமாகும், கம்பெனியோட வருமானம் அதிகமாகும், கம்பெனியோட வளர்ச்சி அடையும். அதனால வந்து அடுத்த மீட்டிங்ல இருந்து ஒவ்வொரு பீப்புளும் அட்லீஸ்ட் 1-2 பேர்த்துல சொல்லி இன்வைட் பண்ணி உள்ள கொண்டு வாங்க, கண்டிப்பா வெற்றி அடையலாம். பாசிட்டிவா நினைங்க. மீட்டிங்ல பேசுறது நீங்க என்ன பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ அதான் நடக்கு. அதனால வந்து கண்டிப்பா நீங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி நினைங்க, கண்டிப்பா வெற்றி அடையலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கம்பெனிக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அனைத்து லீடர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதோட மீட்டிங் முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டினியூஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு பூனைக்குட்டி அப்படிதான் வந்துருச்சு. சரி நான் வளர்க்கலான்ட்டு பாலுக்கு ஊட்டி அதுக்கே எல்லாம் உட்காந்து ஒரு 3